அந்த 3 அண்ணன் தம்பி கேரக்டர்லயும் மாப்பிள்ளை கேரக்டர்ல வந்து முத்து நடிச்சிருப்பாரு நேருங்கிற பேர்ல. இந்த 4 கேரக்டர்ல அழகா வந்து அதை சொல்லியிருப்பாரு டைரக்டர் சிவகுமார் முருகேசன். அது மட்டும் இல்லாம பாலசரவணன் எனக்கு பர்சனலா வந்து இந்த படத்துல ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனுக்கெல்லாம் நீங்க இந்த தாய் கிழவியை தாராளமாக போய் தியேட்டர்ல பார்க்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஓவராலா தாய் கிழவியை பத்தி எல்லா சைடுமே கவர் பண்ணிட்டு நினைக்கிற ஸ்பாய்லர் இல்லாம சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்லாம விட்டுருந்தேன்னா அது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொன்னது வந்து எனக்கு முரணா இருக்கு, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தோணுச்சுன்னா கண்டிப்பா அதையும் ஷேர் பண்ணுங்க. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், தப்புனா நெக்ஸ்ட் டைம் அதை நான் திருத்திக்கிறேன். அண்ட் இந்த தாய் கிழவி படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 65 மார்க்ஸ் தருவாங்க. தாய் கிழவி tries to give its justice to title but the narration is lost in the middle. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.